நாட்கள் பார்த்திங்கன்னா போனதே தெரியல. நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் பூஜை செஞ்சு ஒரு வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிட்டேன். இன்னும் மீதி இருக்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு காலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால தான் அந்த வைப்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு மார்கழி மாதம் மட்டும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் ரொம்ப அதிகாலையில் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி நிலவாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம கோலம் போடையில் நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுக்கும் அப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குமே பரவாயில்லையே வீடு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகும். அது வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்ம உண்டு பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3:30 மணிக்கெலாம் வந்துட்டு நான் எந்திரிச்சிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மணி 4:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பஜனைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டு வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாசலில் வெளியே கோலம் போட்டுட்டு 2வது நல்ல வாசலில் சுத்தம் பண்ணி அங்கேயும் கோலம் போட்டுட்டு அப்புறம் உருளியில் தண்ணி மாற்றிட்டு அப்புறம் பூஜை ரூமில் பூஜை படங்களுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் பூவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பஜனை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பஜனைக்கும் அதுக்கப்புறம் போயிட்டேன். அந்த வீடியோவும் இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும்போது பரவாயில்லையே நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக கொடுக்கலாமே அப்படின்றது ஒரு எண்ணம் தோணுது. அதனால தான் நான் கேட்டேன். கோலத்தில் பூ போடுறதுக்கு 2வது உருளியில் பூ போடுறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிலவாசலில் வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் பூக்கடையிலேயே வந்துட்டு இந்த காம்பு உடஞ்ச பூ ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே தருவாங்க. அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இது பஜனை சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா நான் போகிறதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தள்ளி தான் போயிட்டு என்னால் பூஜை செய்ய முடிஞ்சிச்சு. பஜனைக்கு தேவையான பொருள் தான் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். பஜனை அந்த விளக்கு வரும்போது அந்த விளக்கை வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி அதை தான் வந்துட்டு நம்ம பெருமாள் சாமியாக கும்பிடுவோம். அதனால் சுத்தம் பண்ணி அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி அப்புறம் பூ போட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. சாமிக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க தேவையில்ல. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையுமே செய்கிறது. அப்படியே அங்கே சாமி கும்பிட்டுட்டு 2வது வீட்டுக்கு வந்துட்டு அந்த விளக்கை வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிளம்பும் போது மணி 6 மணி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சுன்னு சொல்லலாம். எப்போயும் 6:30 மணி ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயாச்சு. பார்த்துருப்பீங்க கண் கோடி வேணும் இவரை பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த கோயிலுக்கு போகலன்னா வந்துட்டு என்னை மாதிரி என்னத்தையோ நான் பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். அதனாலே ஓடிடுறது. எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோயில் தான், பெரிய சீக்காட்டில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சென்னையில் இருந்தீங்கனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்துட்டு இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் கோயில் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே இந்த கோயில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.